அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தை பற்றிய இந்த தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காம்பனன்ட்களை அடையாளம் கண்டு ஃப்ளூவிட் அளவை சரிபார்த்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஃபில்டரை மாற்ற கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனின் வெவ்வேறு பாகங்களை அடையாளம் காணவும், டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூவிடை சரிபார்க்கவும், பழைய ஃப்ளூவிட் மற்றும் ஃபில்டரை அகற்றவும், புதிய ஃப்ளூவிடை நிரப்பி ஃபில்டரை சரி செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரெய்னீஸ் டூல் கிட் ஒரு செட், ரிங் ஸ்பேனர் செட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, ஹைட்ராலிக் ஜாக் அல்லது ரேம்ப் 1, தானியங்கி பரிமாணத்துடன் கூடிய வாகனம் 1, ட்ரே 1, பனியன் துணி தேவைக்கேற்ப, டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூவிட் தேவைக்கேற்ப மற்றும் ஃபில்டர் 1. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமின் வெவ்வேறு பாகங்களை அடையாளம் காணுதல். கவர் அசெம்பிளி, கிளட்ச் டிரான்ஸ்ஃபர் ரிங், ஷூ அசெம்பிளி, washer, pressure plate, inner race, roller assembly one way, drive hub, end cover, spring, டர்பைன் அசெம்பிளி, ரியாக்டர் மற்றும் கிளட்ச் அசெம்பிளி, இம்பெல்லர் அசெம்பிளி. பழைய ஃப்ளூவிட் மற்றும் ஃபில்டரை மாற்றுதல். இன்ஜினை ஸ்டார்ட் செய்து அது தேவைப்படும் அளவிற்கு சூடாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். இன்ஜினை நிறுத்திவிட்டு ஆயில் லெவலை சோதிக்கவும். வாகனத்தை உயர்த்த ஜாக்கை பயன்படுத்தவும் அல்லது ரேம்பில் வாகனத்தை நிறுத்தவும். 2 போஸ்ட் ஹோஸ்டை பயன்படுத்தியும் வாகனத்தை உயர்த்தலாம். ட்ரெயின் பிளக்கை தளர்த்தி பழைய ஆயிலை வடித்தெடுக்கவும். ஆயில் பேனில் ட்ரெயின் பிளக் இல்லை என்றால் ஆயில் சம்பிலிருந்து போல்ட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அகற்றவும். பழைய ஆயிலை பொறுமையாக வடிக்கவும். வாகனத்தின் மாடலை பொறுத்து ஓ ரிங்குகள் மற்றும் கிளிப்புகளை அகற்றியோ அல்லது ஆயில் ஃபில்டரை இடதுபுறமாக திருப்பியோ அதை அகற்றலாம். புதிய ஃப்ளூவிட் மற்றும் ஃபில்டரை பொருத்துதல். ட்ரெயின் பிளக்கை அதன் இடத்தில் மாட்டவும். உற்பத்தியாளரின் பரிந்துரையின்படி ஆயிலை அளவிடவும். ஆயிலை ஊற்றவும். டிப்ஸ்டிக்குகளை பயன்படுத்தி அதை அளக்கவும். இன்ஜினை ஸ்டார்ட் செய்து சில நேரம் இயங்க விடவும். மறுபடியும் ஆயில் லெவலை சரிபார்க்கவும். அது திருப்திகரமாக இருந்தால் வாகனத்தை இயக்கவும். இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனின் வெவ்வேறு பாகங்களை அடையாளம் காணவும், டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூவிடை சோதிக்கவும், பழைய ஃப்ளூவிட் மற்றும் ஃபில்டரை அகற்றவும், புதிய ஃப்ளூவிட் மற்றும் ஃபில்டரை பொருத்தவும் கற்றுக்கொண்டோம். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.